சோலார் சிஸ்டத்தோடைய லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னா அது ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம் தான். பூமியில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாக்கும் ஜூபிட்டருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஜூபிட்டர் கேஸ் பிளானட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜூபிட்டரோட மையப்பகுதியான அதோட கோர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதான். இவ்வளோ நாளும் அந்த கோர் அப்படிங்கிறது ஒன்று லிக்விட் ஃபார்ம்லேயோ அல்லது சாலிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸோடு இருந்துச்சு. பட் இப்போ அதோட மையப்பகுதி அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன க்ளூ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ ஜூபிட்டருக்குள்ளே என்ன மாதிரி இருக்கும்? இப்படி பல மிஸ்ட்ரீஸை தனக்குள்ள வச்சிருக்க ஜூபிட்டர் அப்படிங்கிற நம்ம பெரிய வியாழன் கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம இரவு வானத்தில் பார்க்கக்கூடிய கிரகங்களில் ஒன்று தான் ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம். இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் முடிஞ்சால் இரவு வானத்தில் ஜூபிட்டரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளானட்டையும் நட்சத்திரத்தையும் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தடை நான் சொல்லித்தரேன், அதை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்கள் இரவு வானத்தில் பார்க்குறதுல எது மின்னுதோ அது நட்சத்திரம், அது கிரகம் இல்லை. எது மின்னாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குதோ அது பிளானட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களை நம்ம இரவு வானத்தில் பார்க்க முடியும். ஜூபிட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீனஸ், அதுக்கப்புறம் மெர்க்குரி, அதுக்கப்புறமா சேட்டன், இந்த 4 கிரகங்களையும் பார்க்கலாம். இது கூடவே சீரியஸ் அப்படிங்கிற நட்சத்திரமும் நம்ம இரவு வானத்தில் பார்க்கும்போது பிரகாசமாக தெரியும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் முதல்ல அந்த ஒரு மெத்தடை சொன்னேன். இந்த மாதிரி நட்சத்திரத்தையும் பிளானட்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணி கண்டுபிடிங்க. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தவங்க. பட் என்னதான் இரவு வானத்தில் நம்மளால் வெறுங்கனாலே இந்த கிரகங்களை பார்க்க முடிஞ்சாலும் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் நம்மக்கிட்ட டெலஸ்கோப் அப்படிங்கிற இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் பெருசாக கிடையாது. அந்த டைமில் கப்பலில் பயணம் பண்ணக்கூடிய சில பேர் தான் ஒரு டெலஸ்கோப் வச்சுருப்பாங்க. அதுவும் வானத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்காக அவங்க அதை பயன்படுத்தலை. தூரத்தில் ஏதாச்சும் ஒரு பொருள் கடலில் இருக்குதா இல்லாட்டி எதுவும் கப்பல் வருதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த டெலஸ்கோப்புகளை பயன்படுத்தினாங்க. அதே டெலஸ்கோப்பை இரவு வானத்தில் பார்க்கறதுக்காக பயன்படுத்தினவர் தான் கலீலியோ ஜூபிட்டரை அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்த்து ஜூபிட்டரை சுற்றி 4 நிலவுகள் வள வருது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கண்டுபிடிச்சார். சொல்லப்போனால் ஜூபிட்டருக்கு நிலவுகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதும் கலீலியோ தான். ஆரம்பத்தில் 4 நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதன் தொடர்ந்து இன்றைக்கி ஏகப்பட்ட நிலவுகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஜூபிட்டருக்கு எவ்வளோ இருக்குங்கிறத இன்றைக்கி ஒரு எக்ஸ்மெண்ட்டாக ஒரு நம்பர் நம்ம வச்சுருக்கோம். பட் முதல்ல கண்டுபிடிச்ச அந்த 4 நிலவுகள்லேயே மிகப்பெரிய நிலவாக கருதப்படுறது கேனிமேட் அப்படிங்கிற நிலவு. அந்த நிலவு தான் இன்றைக்கி சோலார் சிஸ்டத்தோடைய லார்ஜஸ்ட் நிலவாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி வெறுங்கண்களாலையும் டெலஸ்கோப்களாலையும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிற இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பெரிய வியாழன் கிரகம் தனக்குள்ள பல மர்மங்களை மறைச்சு வச்சிட்டு இருக்கு. அதில் முதல் விஷயம் ஆரிஜின் ஆஃப் ஜூபிட்டர். நம்ம சூரியன் உருவாகி 460 கோடி ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த வியாழன் கிரகம் எப்போ உருவாச்சு தெரியுமா? நம்ம சூரியன் உருவாகிய சில மில்லியன் ஆண்டுகள்லேயே இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் அப்படிங்கிறது உருவாகிருச்சு அப்படின்னு சயின்டிஸ்டே சொல்கிறாங்க. நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா சூரியன் உருவாகி 460 கோடி ஆண்டுகள் அப்படின்னா இது உருவாகி 455லிருந்து 460 கோடி இடைப்பட்ட காலகட்டத்திலே இது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு சில சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சோலார் சிஸ்டத்தில் உருவான கிரகங்கள்லேயே முதல் கிரகமாக உருவானது ஜூபிட்டராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஜூபிட்டர் ஏன் கேஸ் பிளானட்டாக இருக்குது, நம்ம பூமி மாதிரி அது ஏன் ராக்கி பிளானட்டாக இல்லை? இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாச்சும் உங்கள் மைண்டில் தோணிருக்கா? ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் ராக்கி பிளானட்டும் அதே சேம் டைம் ஒரு கேஸ் பிளானட்டும் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ சீக்கிரமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்டில் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இப்போது ஜூபிட்டர் சேட்டன் மாதிரியான கிரகங்கள் எப்படி கேஸ் பிளானட்டாக நம்ம சோலார் சிஸ்டத்தில் உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக ஒரு நட்சத்திரம் புதுசாக உருவாகிறது அப்படிங்கிறது நெபுலாக்கல் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் உருவாகும். சரி, நம்ம சூரியனும் அதே மாதிரியான ஒரு இடத்துல தான் உருவாச்சு.
இந்த நெபுலா க்ளவுடில் ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நிறைய கேஸஸ், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு மேகக்கூட்டம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேகக்கூட்டத்தில் ஒரு நட்சத்திரம் உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரிய குடும்பமே உருவாயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம சூரியன் உருவாயிட்டாப்ல, சூரியன் உருவானதுக்கப்புறம் உருவான முதல் கிரகம் நம்மளுடைய ஜூபிட்டர். ஜூபிட்டருடைய அந்த கிராவிட்டி காரணமாக சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகளில் அதிகமாக இருந்தது அந்த டைமில் நிறைய கேஸ் தான். ஸோ அதுவும் அடர்த்தி கம்மியான மெல்லிசான ஹைட்ரஜன், ஹீலியம் மாதிரியான கேஸஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஜூபிட்டரோடைய கிராவிட்டி அந்த கேஸஸை தனக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சது. ஸோ பெரிய தூசி துகள்களாக இருக்கக்கூடிய ராக் அந்த மாதிரியான விஷயங்களை இழுக்கிறதுக்கு பதிலாக இது கேஸஸை அதிகமாக உள்வாங்கி ஒரு கேஸ் ஜெயண்டாக உருவாயிருக்கு. இது உருவானதுக்கு பிற்பாடு உருவான 2வது கிரகமாக இருக்கிறதா சொல்லப்படுறது தான் நம்மளுடைய சேட்டன். சேம் இதே மெத்தடில் தான் அதுவும் உருவாயிருக்கு. ஸோ ஜூபிட்டர் உருவாகி கேஸ் பிளான்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் இந்த ஒரு காரணம் தான். இன்றைக்கும் ஜூபிட்டர் சம்மந்தமாக ஆய்வு பண்ணதில்லை. அதில் இருக்கக்கூடிய கேஸஸ் என்னதெல்லாம் இருக்குன்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேன், அமோனியா மாதிரியான கேஸஸ்கள் அதிகமாக அந்த பிளானட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இரவு வானத்தில் ரொம்ப தொலைவில் இருந்தே ஜூபிட்டரை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் 1974 பைனியர் லெவல் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டருக்கு அனுப்பி ஜூபிட்டருக்கு அருகில் செல்லும் போது முதல் புகைப்படம், ஜூபிட்டருடைய ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து நம்மளுக்கு எடுத்து அனுப்பிச்சி வச்சுது. அந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜூபிட்டர் சம்மந்தமாக இன்னும் நிறைய ஆர்வம் வந்து சயின்டிஸ்ட்டுகளுக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா அதோடைய அந்த புகைப்படத்தில் இருந்தால் ஜூபிட்டருடைய அந்த ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஜூபிட்டர் இன்றைக்கி பார்க்குறோம், அதை சுற்றி அது கலர் கலராக ஒரு டப்பர் பேண்ட் போட்ட மாதிரி ஏதோ சுற்றி கோடு இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் முதல்ல எடுத்த புகைப்படத்தில் அது சயின்டிஸ்ட்டை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது என்னடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற உணர்வு அதே மாதிரி தான் வந்துச்சு. அதன் பிறகு 1979 வாயேஜர் 1 அப்படிங்கிறது ஜூபிட்டரை கடந்து செல்லும் போது ஜூபிட்டரை வந்து புகைப்படம் எடுத்துச்சு. அதுவும் 1 இல்லை 2 இல்லை ஏகப்பட்ட புகைப்படங்கள் தொடர்ந்து எடுத்துச்சு. அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கோர்த்து ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணாங்க. ஸோ அதுதான் ஜூபிட்டரோட ஃபர்ஸ்ட் மூவிங் கேப்சர் இமேஜாக வந்து மாறிச்சு. அந்த பிக்சர் கிடச்சதுக்கப்புறம் தான் ஜூபிட்டருடைய அந்த ரொட்டேஷன் எந்த மாதிரி இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேண்ட் அமைப்புகள் எல்லாம் எந்த மாதிரி வந்து செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஜூபிட்டர் தொலைவில் இருந்து பார்த்துட்டோம், பக்கத்தில் போய் இமேஜாக வந்து கேப்சரும் பண்ணிட்டோம், அதோடைய ரொட்டேஷன் எப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம், அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் பார்த்துட்டோம். ஆனால் ஜூபிட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேஸ் பிளானட் அப்படிங்கிறதுனால நம்ம பூமி மாதிரி தரைப்பகுதி இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஜூபிட்டரோட இமேஜில் பார்க்கக்கூடிய அந்த ரப்பர் பாயிண்ட் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே கேஸஸ் தான். அதுவும் பல கோடி ஆண்டுகளாக புயலாக வீசிகிட்டு இருக்கக்கூடிய அடுக்குகள். ஸோ அது எல்லாமே புயலாக தொடர்ந்து பல மில்லியன் ஆண்டுகளாக வீசிகிட்டு இருக்கு. ஸோ இந்த புயல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள் அப்படிங்கிறது தான் நம்ம 1 by 1 அந்த லேயர் மாதிரி பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அது எவ்வளோ திக்னஸ் கொண்டது தெரியுமா? கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் திக்னஸ் கொண்ட புயல்களாக தான் ஜூபிட்டரில் வந்து வீசிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு லேயருமே 50 கிலோமீட்டர் திக்னஸ் கொண்டது தான். ஜூபிட்டருடைய அந்த ஸ்ட்ரெச்சரை லேயர் பை லேயராக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் முதல் அடுக்கு அப்படிங்கிறது கிளவுட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் கேஸஸ் மாதிரியான வாயுக்கள், அதுக்கப்புறமா ஹைட்ரஜனே லிக்விட் ஃபார்மில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அடுக்கு அப்படிங்கிறது கீழே போக இருக்குது. இதுக்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய அடுக்கு ஹைட்ரஜன் கேஸாக இருக்குது, கீழே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அதே சேம் ஹைட்ரஜன் லிக்விட் ஃபார்மில் அந்த ப்ரெஷர் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஹைட்ரஜன் சொல்லப்படக்கூடிய இன்னொன்றும் இருக்குது அதுக்கடுத்த அடுக்கா. இதுவும் அது ப்ரெஷர் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பூமியிலலாம் புயல் வீசுனா அந்த மேகங்களில் மின்னல்கள் வெட்டுறது, அதாவது லைட்லிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். பூமியில் சாதாரணமான ஒன்று. சேம் அதே மாதிரியான விஷயம் இங்கே ஜூபிட்டர்லேயும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அந்த ஜூபிட்டரை சுற்றி இருக்கக்கூடிய அடுக்குகள்லாம் இந்த மாதிரி இருக்குது. இதில் கடைசியாக அதோடைய கோர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக சயின்டிஸ்ட்டுகள் மத்தியில் 2 தரப்பாக அவங்க வந்து வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு கண்டிப்பாக ஜூபிட்டருடைய கோர் அப்படிங்கிறது சாலிடாக தான் இருக்கணும் நம்ம பூமி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சாலிடாலாம் இருக்க வாய்ப்பில்லை, இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கிற போது கண்டிப்பாக அது லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. பட் இது எதுக்குமே ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஜூபிட்டரை பற்றி இந்த கோரை பற்றி நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த ஜூபிட்டருடைய அந்த மையப்பகுதியை வச்சு சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அது லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது சாலிடாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக
லிக்யூட் அண்ட் சாலிட் இது ரெண்டும் சேர்ந்து கலவையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையே அப்படி தான் நினைக்கிறீங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு களிமண்ணை உருட்டி வச்சு அப்படி இருக்கும், அது சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி கொலன்னு கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாதிரியும் இருக்கும்ல, ரெண்டு சேர்ந்த மாதிரி. சேம் அதே மாதிரியான ஒரு கோர் தான் ஜூபிட்டருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூபிட்டரில் லிக்விட் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுனாலையும் அதோட கோர் அது என்னதான் சாலிடாக இருந்தாலும் இந்த லிக்விட் ஹைட்ரஜன் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது கண்டிப்பாக இந்த தன்மையோடு தான் அதோட கோர் இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூபிட்டருடைய அந்த கோர் சம்பந்தமான மிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு. நம்ம பூமியில் ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்துக்கள் மத்தியில் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நடக்கும். அது ஹரித்வார் மாதிரியான பகுதிகளில் ரொம்பவும் விசேஷமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. ஸோ இந்துக்கள் கொண்டாடுற இந்த கும்பமேளாக்கும் நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த வியாழன் கிரகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையின்படி இந்த குரு பகவான் சொல்லப்படுறதும் நம்ம ஜூபிட்டர் தான். ஸோ அந்த குரு பகவானை மையமாக வச்சு தான் இந்த கும்பமேளா ஃபங்க்ஷன் ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. சரி, இப்போ இந்த 12 ஆண்டுகளுக்கு நடக்கிற இந்த கும்பமேளாவுக்கும் ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய தொடர்பாக என்ன இருக்குன்னா, ஜூபிட்டர் ஒரு தடவை சூரியனை முழுசாக சுற்றி வலம் வர்றதுக்கு எடுத்துக்கிற நாள் அப்படிங்கிறது பூமியோட நாட்கள் படி 11.86 பூமி ஆண்டுகள். ஆல்மோஸ்ட் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி நம்ம வியாழன் கிரகம் வலம் வராப்பில். சேம் அதே நாள் அப்போ தான் நம்ம ஜூபிட்டரை சுற்றி வரக்கூடிய அந்த நாளில் பூமியில் கும்பமேளா அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஜூபிட்டரோட ஒரு ஆண்டை நம்ம பூமியில் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக இந்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு வராங்க. அது குரு பயிற்சி அப்படின்னும் அழைக்கிறாங்க. பயிற்சி என்றால் நகர்வது அப்படிங்கிறது பொருள். ஸோ ஜூபிட்டர் ஒரு தடவை சுற்றி சூரியனை சுற்றி நகர்ந்து வர்றது தான் அதுவும் குறிக்குது. வியாழன் கிரகம் எதனால் ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இன்றைக்கி நம்ம சூரிய குடும்பத்தில் முதல்ல உருவான கிரகமாக மூத்த அண்ணனாக கருதப்படுறது இந்த ஜூபிட்டர் தான். அப்படிப்பட்ட இந்த ஜூபிட்டர் மட்டும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இல்லைன்னா நம்ம பூமியே இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி டைனோசர் அழிஞ்சதாக சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய எரிக்கலுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய மாஸ் எக்ஸ்டென்ஷனே நடந்து பூமியில் இருக்கக்கூடிய பல கோடி உயிர்கள் அழிகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த விண்கல்லுடைய மோதல் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட விண்கல்லுடைய மோதல் அப்படிங்கிறது தடுக்கிறதுக்கு ஒரு கவசமாக இருக்கிறது யாருன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாளான ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம் தான். இந்த வியாழன் கிரகம் தான் அதோடைய ஈர்ப்பு விசையும் அதோடைய கிராவிட்டியை பயன்படுத்தி அந்த எல்லா விண்கற்களும் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள் எல்லாமே அதோடைய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு பூமிக்குள்ளே மோதாமல் அது பார்த்துக்கிட்டு கவசம் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கு. ஒருவேளை ஜூபிட்டர் மட்டும் இல்லாமல் போச்சு அப்படின்னா அடிக்கடி நம்ம பூமி விண்கலுடைய மோதலுக்கு உட்பட்டிருக்கும். அப்படி மட்டும் ஒரு நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம பூமியில் நம்ம இருப்போமாங்கிறதே பெரிய கேள்விக்குறி. ஸோ அடிக்கடி மாஸ் எக்ஸ்டென்ஷன் பூமி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சிம்பிளாக இந்த மாதிரி அடிக்கடி அழிவை நோக்கி சந்திச்சுட்டு இருக்க ஒரு கிரகமாக நம்ம பூமி இருக்கும்போது வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாகவே மாறி இருக்கும். இந்த ரீசன்னால தான் நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற பெரிய எண்ணெய் எப்போவுமே ஸ்பெஷலாக நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்காப்புல. உங்களுக்கு ஜூபிட்டர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோக்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய டெய்லி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்பேஸ் மிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.